ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த பொங்கல் டைமில் இந்த மஞ்சள் நல்ல சீசன் கிடைக்கும். அந்த டைமில் இந்த மஞ்சளை வாங்கி நல்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நல்ல பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு நம்ம வருஷத்துக்கு வேண்டிய மஞ்சள் பொடியை நம்ம வீட்டிலே தயார் பண்ணிடலாம். எந்த கெமிக்கலும் சேர்க்காம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா வாசமாகவும் இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் கூட இந்த வாசம் நமக்கு குறையாது. இப்போ நான் இதில் கொஞ்சம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 3 கிலோ மஞ்சள். இது ஆர்கானிக் மஞ்சள் கிடச்சா கூட வாங்கிக்கிங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருவோம். இது மேலே ஒரு துணியை போட்டு நல்லா இந்த ஆவி வெளியே வராத மாதிரி ஒரு துணியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த துணியை இப்படி போட்டால் கூட போதும், இல்லாட்ட ஒரு கயிறு வச்சு கட்டிக்கிங்க. கட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 சைஸ் வந்தால் போதும், நமக்கு ரொம்ப வேக வேண்டாம். நல்லா இப்படி உடச்சி பார்த்தோம்னா நல்லா மஞ்சள் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். இது டக்குன்னு காயாது, அதனால் நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணலாம். இல்லாட்ட மிக்சியில் போட்டு துருவலாக பண்ணி காய வைப்போம். பாருங்கள், நல்லா முக்கால்வாசி வந்துருச்சு. இதை நம்ம 1-2 கட் பண்ணி மிக்சி ஜாரில் அல்லது ஃபுட் கிரைண்டரில் போட்டு 1-2 பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி நல்ல வெயிலில் ஒரு 5-6 நாளைக்கு நல்லா காய வச்சு நம்ம மிக்சியில் போடனாலும் பொடி பண்ணலாம். இல்லாட்டா நிறைய இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து பொடி பண்ணிக்குவோம். இதை நல்லா 3 தடவை நல்லா அலசிட்டு தான் வேக வைக்கணும். மண்ணெலாம் இருக்கும், நல்லா அலசிட்டு வேக வைங்க. வேக வச்சுட்டு நல்லா இப்படி 1-2 கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு 1-2 பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 1-2 நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ நல்ல வெயிலில் காய வைப்போம். அது இப்போ எப்படியும் 3 நாள் 4 நாள் ஆகும். வெயிலும் கம்மியாக தான் இருக்குது, அதனால் 4 ஆகும். இப்போ நம்ம வெயிலில் கொண்டு போய் நல்லா காய வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 6 நாளாக காய வச்சுருக்கேன் நான். இப்போ தான் 2 நாளாக நல்ல வெயில் அடிக்குது, அதனால் நல்லா இப்போ தான் காஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், நல்லா சருகு மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணால் கூட நமக்கு சரியாக வராது, நல்லா நைஸாகாது, திப்பியாக இருக்கும். பிறகு எந்த குழம்புல எதில் போட்டாலும் பொங்கும். சாம்பாரோ புளி குழம்பு எதுனாலும் பொங்க ஆரம்பிச்சிரும். திப்பியாக இருந்தால் நம்ம இதை ரைஸ் மில்லில் கொடுத்தே பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். எப்படி நமக்கு இது 1 கிலோவுக்கு வரும். ரைஸ் மில்லில் கொடுத்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அழகான கலராக இருக்குது பாருங்க. ஆரஞ்சு மஞ்சளும் சேர்ந்த கலரில் செம்மையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சள் இந்த மாதிரிலாம் இருக்காது. பாருங்கள், நல்ல வாசம், வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான நல்ல மனம் நல்லா இருக்குது. எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி 2 கிலோ 3 கிலோ கூட வாங்கி நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படியும் 200-300 கிராமுக்கு மேலே வரும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல பயமே இல்லாமல் இந்த மஞ்சளை நம்ம பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டெலாம் போட்டு கொடுக்கலாம். ஃபேஷியலுக்கு கூட இந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.